மகிந்தனின் அந்த அறைக்குள் கதிரை தவிர வேற யாரையும் அழைத்து சென்றதில்லை. அன்று ஐஸ்வர்யா அவனிடம் கேட்காமல் அந்த அறைக்குள் வந்ததை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஐஸ்வர்யா அங்கு வந்ததால் அன்று இரவே அந்த அறையின் கதவில் தன்னுடைய கைவிரல் பதித்தால் மட்டுமே திறக்குமாறு மாற்றம் செய்துவிட்டார். உள்ளே வந்த கபிலையா அந்த அறைக்குள் தன் வீடு மொத்தமே அடக்கிவிடலாம் என்று நினைத்து கொண்டு அங்கு இருந்த சாப்பாட்டு மேஜைக்கு மேல் சாப்பாட்டை வைத்து கொண்டே வெளியில் இருந்து அந்த கதவை பார்க்கும் எவரும் இதுபோல் அழகான பெரிய வீடு போல் உள்ளே இருக்கும் என்று நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். பணம் இருந்தால் எதுவும் செய்ய முடியும் என்றும், ஆனால் பணம், அறிவு, அழகு அனைத்தும் இருக்கும் இவனிடம் குணம் இல்லையே என்று நினைத்து கொண்டே தன்னுடைய டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட ஆரம்பிக்க போனார். மேஜையில் அவள் எதிரில் அமர்ந்தவன், எனக்கு யார் சாப்பாடு எடுத்து வைப்பார்கள் என்று கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அங்கிருந்த அலமாரியை காண்பித்து பிளேட், பவுல் எல்லாம் அதில் இருக்கு என்று சொன்னான். கபிலையா மனதிற்குள், எருமை நல்லா கைகால் எல்லாம் வேலை செய்யுது, பிறகு ஏன் அவனுடைய சின்ன சின்ன வேலைக்கு கூட மற்றவர்களை ஏவுகிறான், எல்லாம் பணத்திமிர் என்று பொறுமை கொண்டு அவனுக்கு பரிமாற தேவையானவற்றை எடுத்து திரும்பும்போது அவளுடைய டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்து கிடப்பதை கண்டவள் கோபமாக அவனை பார்த்து முறைத்தாள். அவள் முறைப்பதை பார்த்தவன் அவள் பார்த்த சாப்பாடு கொட்டியிருந்த இடத்தை அவனும் பார்த்துவிட்டு, இது எப்படி கீழே விழுந்தது என்று கேட்டான். அவள் சாப்பாடு பரிமாற பாத்திரம் எடுக்க திரும்பி இருக்கும்போது வேண்டுமென்றே அதை கீழே விலை செய்தான் மகிந்தன். அவன் அவ்வாறு கூறியதும் தான் இவனை பற்றி நினைத்து கொண்டே சாப்பாட்டை கீழே விழும்படி வைத்து விட்டோமோ என்று குழம்பி போனான். உனக்கும் சேர்த்து இன்னும் ஒரு பிளேட் எடுத்து வா, என்னுடைய சாப்பாடு 2 பேருக்கு தாராளமாக இருக்கும் என்று கூறினான். அதற்கு கவி, தேவையில்லை, நான் கேண்டீனில் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கூறினான். அதற்கு மகிந்தன், இனி நீ அங்கு போய் சாப்பிட நேரம் இல்லை, பட்டினியோடு கிளைண்டிடம் பேசி என்னை நஷ்டப்பட வைக்காதே என்றான். உன்னை பார்க்க வைத்து நான் மட்டும் சாப்பிட்டால் எனக்கு வயிறு வலிக்கும், எதிர்த்து பேசாமல் உட்கார்ந்து என்னுடன் சாப்பிடுவது உனக்கு நல்லது என்று கடைசி வரியை கொஞ்சம் கடுமையுடன் கூறினான் அவளிடம். முதலில் அவனுடைய சாப்பாட்டை நான் சாப்பிடுவதா என்று வீராப்புடன் மறுத்தவள், இனி கேண்டீனில் சாப்பிட நேரம் இருக்காது என்று சொன்னதும் வீராப்பு சற்று மட்டுப்பட்டது. மேலும் கடைசியாக அவன் சற்று கடுமையாக பேசியதும் அவள் கை தானாக அவளுக்கு வேண்டிய சாப்பாட்டை எடுத்து அவனுடன் சாப்பிட ஆரம்பித்தாள். மகிந்தன் அவள் செயலை மனதிற்குள் ரசித்து பார்த்தான். நான் கடுமையாக பேசுவதையே இவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளைப் போலவே அவள் மனதும் மிருதுவானதாக இருப்பதை பார்த்து கொண்டு இருந்தவனின் உள்ளம் அவளிடம் நெருக்கமாக இருக்க அவளின் மென்மையை அவன் கைகள் அப்பொழுதே உணர வேண்டும் என்றும் பேராவல் கொண்டது. அப்படி செய்தால் அவள் தன்னை விட்டு இன்னும் விலகிச் செல்ல முயற்சி செய்வாள் என்பதனை அறிவு கூற, எங்கே போய்விடப் போகிறாள் என்று மனதிற்குள் சொல்லி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு விழிகளில் அவளின் அழகை நிரப்பிக் கொண்டே அவள் சாப்பிடாமல் தட்டில் உள்ளதை கைகளில் வைத்து கொண்டு யோசனையுடன் இருப்பதை பார்த்தான். கபிலையா சாப்பிட உட்கார்ந்து தட்டில் உள்ள சாப்பாட்டை சாப்பிடாமல் இவன் கடுமையாக பேசியதற்கு பயந்து நாம் சாப்பிட ஆரம்பித்தால் இவன் நம்மளை பற்றி ரொம்ப எளிதாக நினைத்து விடுவானோ என்று யோசனை செய்து கொண்டிருப்பவளின் கவனம் லயா என்ற மைந்தனின் அழைப்பில் அவன் முகம் நோக்கியவள் என்ன என்ற கேள்வி எழுப்பினான். சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு கிளைண்டிடம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்று ஒரு குட்டி நோட்ஸ் எடுத்துக்கொள்வோம் என்று பேசி பிஸ்னஸ் விஷயத்தில் அவள் கவனத்தை திருப்பி சாப்பிட வைத்தான் மகிந்தன். அவள் சாப்பிட்டதும் அவளுடனான வேலையையும் அங்கிருந்தே முடித்துவிட்டு நேரம் பார்த்தான். அது 3:35 என்று காட்டவும், லயா அந்த ரெஸ்ட் ரூம் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி கொண்டு வா, நாம் போகும் நேரம் வந்துவிட்டது என்றார். அதற்கு மறுத்து, நான் வெளியில் உள்ள ஸ்டாஃப் ரெஸ்ட் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகி வந்து விடுகிறேன் பாஸ் என்று கூறி வெளியேற கதவினை நோக்கி சென்றவளின் பின்னால் அவனும் வருவதை பார்த்தவள் கேள்வியாக திரும்பி நோக்கினாள். மகிந்தன் அவள் பார்த்ததும் சிரித்து கொண்டே, நீ எப்படி கதவை திறக்கிறாய் என்று பார்க்க வருகிறேன் பேபி என்று குலைந்து பேசினான். அதற்கு, என்ன இவன் லூசு மாதிரி பேசுகிறான் என்று அவனை வித்தியாசமான பிறவியை பார்ப்பது போல் பார்த்து கொண்டு சென்று கதவின் லாக்கை கையில் பிடித்து திருகி திறக்க முயன்றாள். ஆனால் அக்கதவை அவளால் திறக்க முடியவில்லை. அவள் திரும்ப திறக்க முயற்சி செய்யும் போது அவள் பின்னால் நெருங்கி நின்று அவள் கையில் மேல் தன் கையை வைத்து லாக்கில் இருந்த அவள் கையை எடுத்து தடவியவாறு,
நான் கை வைத்தால் மட்டும்தான் அது திறக்கும் பேபி என்று அவள் காதோரம் கூறினான். அவன் தன் பின்னால் நெருங்கி நின்றதுமே தன்னை சுதாரித்து கொண்டவள் அவன் தன் கை மேல் கையை வைக்கவும் அவன் கையை உதற முயன்றான். ஆனால் பார்ப்பதற்கு சாதாரணமாக பிடித்திருப்பதை போன்று இருக்கும் அவன் பிடி உண்மையில் ரொம்ப இறுக்கமாக இருந்தது. அவளால் தன் கையை உதற முயற்சி செய்ய மட்டும்தான் முடிந்தது. பின் அவளின் பின்னால் இருந்து கொண்டு தன் உதடுகள் அவளின் காதின் அருகில் கொண்டு சென்று பட்டும் படாமலும் நான் கை வைத்தால் மட்டும்தான் அது திறக்கும் பேபி என்று கூறி அவளின் தோளின் மேல் தன் கையை வைத்து சற்று அவளை தள்ளி நிறுத்தி கதவை திறந்து வைத்தான். மகிந்தனின் அச்செயலால் கோபம் கொண்டு உதடுகள் நடுங்க கண்களால் உக்கிரமாக பார்த்த வண்ணம் எது சொல்வதென்றாலும் என்னை தொடாமல் பேசுங்கள் என்று குறைந்த ஒளியில் கர்ஜனை செய்தாள். அதற்கு மகிந்தன் சிரித்து கொண்டே சத்தம் வராமல் உதறு மட்டும் அசைத்து போடி என்று கூறி வாசலை காண்பித்தான். மேலும் அங்கு நின்று அவனை பார்க்க பிடிக்காமல் கோபத்துடன் வெளியே வந்தவள் உமாவின் கவி என்று அழைப்பதை கேட்டவள் அதே கோபத்துடன் திரும்பி பார்த்தாள். அவள் கோபமாக பார்ப்பதை பார்த்த உமா, நான் என்ன செய்தேன் என்று என்னை முறைக்கிறாய் கவி என்று கேட்டாள். அவள் அவ்வாறு கேட்டதும் தன் கோபத்தை மறைத்து, அச்சோ, எனக்கு உங்கள் மேல் கோபம் எதுவும் இல்லை என்று கூறினாள் கவிலையா. என் மேல் கோபம் இல்லையெனில் பின் யார் மீது கோபம் என்று கேட்டு மகிந்தனின் மூடிய அறை கதவை திரும்பி பார்த்துவிட்டு நம் பாஸ் மீது தான் கோபமா என்று கேட்டாள் உமா. அதற்கு கவிலையா, நான் இப்பொழுது ஹோட்டல் சோலாவிற்கு கிளம்ப வேண்டும், இன்னொரு நாள் உங்களிடம் பேசுகிறேன் என்று எடுத்து வைக்க வேண்டிய ஃபைல்களை எடுத்து சரிபார்த்து முடிப்பதற்குள் மகிந்தன் வெளியே வந்து லயா வா போகலாம் என்று கூறி முன்னால் நடந்தான். அவளும் ஃபைல்களுடன் பின்னால் சென்றாள். உமா அன்று மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது அஜயின் நண்பன் உமாவிடம், என்ன நீங்கள் தனியாக சாப்பிட வந்திருக்கிறீர்கள், எம்டியின் நியூ செக்ரட்டரி என்றதில் அழுத்தம் கொடுத்து உங்களுடன் சாப்பிட வரவில்லையா என்று கேட்டார். அதற்கு உமா, இன்று 4 மணிக்கு ஹோட்டல் சோலாவில் ஒரு முக்கியமான கிளைண்டை மீட் பண்ண தேவையானவற்றை எம்டியுடன் டிஸ்கஸ் செய்வதால் அவள் என்னுடன் சாப்பிட வரவில்லை, எம்டியுடன் இருக்கிறாள் என்றாள். அவனுக்கு தேவையான தகவலை பெற்றதும் அப்படியா என்று கூறிக்கொண்டு அந்த விஷயத்தை அஜயிடம் தெரிவிக்க அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் அவன். அஜய்க்கு அந்த விஷயம் தெரிந்தவுடன் ஐஸ்வர்யாவை ஹோட்டல் சோலாவிற்கு வரச் சொன்னான். அங்கு சாயந்தரம் தன்னுடைய நண்பன் பார்ட்டி கொடுப்பதில் கலந்து கொள்ள அழைத்தான். பார்ட்டி ஹாலின் வாசலில் நின்று கொண்டிருந்த அஜய் ஐஸ்வர்யாவின் இடையில் கை கொடுத்து நெருங்கி நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது கவிலையாவுடன் மகிந்தன் நுழைவதை பார்த்தவன், ஐஸ்வர்யா, உன்னுடைய பியான்சி வேறு ஒரு பெண்ணுடன் அங்கு போகிறார் பார் என்று சொன்னான். ஐஸ்வர்யா பார்க்கும்போது மகிந்தன் தன் தொலைபேசியில் பேசிக்கொண்டு வந்தான். அவனுடன் வந்த கவிலையாவை அஜய் ஏற்பாடு செய்திருந்த ஒருவன் தன்னுடன் வந்தவர்களிடம் கவிலையாவை பார்த்து ஏதோ சொல்லிக்கொண்டு அவளை நோக்கி இடிப்பதை போல் நெருங்கி வந்தான். தற்செயலாக கவனித்த கவிலையா அவசரமாக விலகி தடுமாறி விழப்போனவளை மகிந்தன் தாங்கி தன்னுடன் பிடித்து கொண்டு ஒரு காலால் இடிக்க வந்தவனை உதைத்து தள்ளி கோபமாக ஒரு விரலை நீட்டி, யாரிடம் உன் வேலையை காண்பிக்கிறாய் என்று கடுமையாக எச்சரித்தான். விழுந்தவன் எழுந்து நிற்பதற்குள் அங்கே 4 பேருடன் விரைந்து வந்த கதிர் சட்டை காலரை பின்னிலிருந்து பிடித்து தூக்கியவன் மகிந்தனை பார்த்து, நான் இவனை நம் இடத்திற்கு போய் விசாரிக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினான். தன்னுடன் வந்தவர்களிடம் அவனை ஒப்படைத்துவிட்டு மற்ற இருவருடன் கவிலையா மகிந்தனுக்கு பாதுகாப்புடன் உள்ளே கூட்டி செல்லும் பணியை மேற்கொள்ள முயன்றான். மகிந்தன் தன்னை விழாமல் பிடித்ததும் அவனிடம் இருந்து விலக முயன்ற கவிலையாவை முறைத்த மகிந்தன் கோபமாக தன் வாயில் ஒரு விரல் வைத்து இஸ் என்று சத்தம் கொடுத்து அடக்கினான். அவன் தன்னை விழாமல் காத்த இடம் மறைந்து அவன் தன்னை பிடித்து கோபமாக முறைத்து அடக்கி விடாமல் பிடித்து கொண்டு இருந்ததில் கலவரம் ஆனாள். அந்த நேரம் கதிருடன் வந்த 4 பேரில் 2 முகம் அவளுக்கு பார்த்த முகமாக இருந்ததை பார்த்து யோசனையானவள் தன் தெருவில் காவல் காப்பது போல் சுற்றி வருபவர்கள் அவர்கள் என்பதை உணர்ந்தாள். மகிந்தன் தன்னுடன் பாதுகாவலுடன் வந்த கதிரிடம், நீ போனில் சொன்னது போல் இவன் அஜயின் நண்பன் மட்டும்தானா அல்லது ஐஸ்வர்யாவிற்கும் நண்பனா என்று கேட்டான். ஐஸ்வர்யா என்ற பெயரை கேட்டதும் கவிலையாவிற்கு நான் மகிந்தனின் வருங்கால மனைவி என்று தன்னிடம் புன்னகையுடன் கை நீட்டிய ஐஸ்வர்யாவின் முகம் நினைவு வந்தது. அதனால் அடுத்தவளின் மணாளன் தன் கையை பற்றி இருப்பதை ஜீரணிக்க முடியாமல் தொடர்ந்து தன் கையை விடுவிக்க முயற்சி செய்து கொண்டே மகிந்தனுடன் மீட்டிங் காலை அடைந்தார். வாசலில் அவள் கையை விட்டவன் கவிலையாவை பார்த்து,
என்னை திரும்ப திரும்ப கோபப்படுத்துகிறாய். நீ என்னுடையவள், அதை புரிந்து கொள்ள முயற்சி செய் என்று கூறி ஒரு நிமிடம் தன் கைகளை மூடி கோபத்தினை கட்டுப்படுத்தியவன் உள்ளே கிளைண்ட் காத்து கொண்டு இருக்கிறார்கள், ஸோ ரிலாக்ஸ் என்று கூறி உள்ளே சென்றான். கவிலையாவிற்கு அச்சூழ்நிலையில் மூச்சு முட்டுவது போல் இருந்தது. அவனுடன் உள்ளே நுழைந்தவள் குறைந்த குரலில், நான் ரெஸ்ட் ரூம் போக வேண்டும் என்று மகிந்தனிடம் கூறியதும் அவன் அது இருந்த பக்கம் கை காட்டினான். கவிலையாவிற்கு ரெஸ்ட் ரூம் உள் வந்ததும் அழுகையை அடக்க முடியாமல் அழுவதற்கும் யோசிப்பதற்கும் நேரம் இப்பொழுது இல்லை என்று தன் முகத்தில் தண்ணீர் விட்டு அலம்பி தன்னை சிறிது அமைதிப்படுத்தி கொண்டு வெளியில் வந்தான். பார்ட்டி ஹாலில் இருந்த ஐஸ்வர்யாவிற்கு அஜய் மதுபானத்துடன் போதை அதிகரிக்கும் வஸ்துவை அவள் அறியாமல் கலந்து கொடுத்தான். ஐஸ்வர்யாவிடம் மகிந்தனுக்கு கவிலையா மேல் உள்ள ஈடுபாட்டை கூறியவன், மகிந்தன் உன்னுடன் நேரம் செலவழிக்க விரும்ப மாட்டான் என்று கூறினான். அதற்கு ஐஸ்வர்யா, அந்த மிடில் கிளாஸ் பெண்ணிடம் அப்படி என்ன இருக்கு என்று மகிந்தன் அவளிடம் குலைகிறான். அஜய், நீ சொல், நான் பெஸ்டா அல்லது அவள் பெஸ்டா என்று கேட்டாள். அதற்கு அஜய் அவளுடன் நெருக்கமாக அமர்ந்து, ஸ்வீட்டி நீ தான் பெஸ்ட் என்று கூறி சிரித்தான். அப்பொழுது கிளைண்டிடம் பேச்சுவார்த்தையில் இருந்த மகிந்தனுக்கு வந்த ஃபோன் வெளிச்சத்தை பார்த்தவன் கதிர் என்ற பெயரை பார்த்து அவர்களிடம் 1 minute என்று கூறி, மை செக்ரட்டரி ப்ரொசீட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டு யூ என்று கிளைண்டிடம் கூறினான். அவன் விட்டு சென்ற இடத்தில் இருந்து கவிலையா மீதி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டான். சற்று தள்ளி நின்று கொண்டு கவிலையா பேசுவதை கவனித்து கொண்டே தன் போனை அட்டன் பண்ணி, சொல் கதிர் என்றார். கதிர் சொன்னதை கேட்ட மகிந்தன் சிறுகுரலில் கதிரிடம், ஐஸ்வர்யாவை வீட்டிற்கு அனுப்பி வை கதிர், என்னால் இப்பொழுது அங்கே வர முடியாது, டீலிங் முடிந்த பின்னால் தான் என்னால் வெளியில் வர முடியும் என்று கூறி போனை வைத்துவிட்டு பிஸ்னஸ் டீலிங்கில் கலந்து கொண்டான். பார்ட்டி காலில் ஐஸ்வர்யாவின் முன் நின்றிருந்த கதிரை பார்த்து கோபத்துடன், நீ யார் என் நண்பன் மீது கை வைக்க என்று போதையுடன் கூறினான் ஐஸ்வர்யா. அதற்கு கதிர், மேடம், மகிந்தன் சார் என்னிடம் உங்களை வீட்டில் விட சொல்லியதால் தான் நான் இங்கு வந்தேன் என்றான். அதுக்கு ஐஸ்வர்யா, என்ன உங்கள் மகிந்தனுக்கு திடீரென்று என் மேல் அக்கறை என்று குளறியபடி கூறி, நோ ஐ கான்ட் அக்செப்ட் யுவர் சர்வீஸ் என்று கூறினார். அஜய், வா போகலாம் என்று அழைத்தாள் ஐஸ்வர்யா. அவளின் இடையில் கை கொடுத்து அணைத்தது போல் கூட்டிச் சென்ற அஜயை தடுக்க வழியில்லாமல் நின்றான் கதிர். மீட்டிங் ஹாலில் பிஸ்னஸ் டீலிங்கை வெற்றிகரமாக முடித்தது மகிந்தனின் மனநிலை சந்தோஷமாக இருந்தது. அவ்வொப்பந்தம் அவனது பிஸ்னஸ் உலகில் ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்பதனால்தான் அவன் அதில் அதிக சிரத்தை காண்பித்தான். கவிலையாவே என்று அவனுடையவள் என்று முடிவெடுத்தானோ அன்றுதான் அந்த டீலிங் பற்றிய முதல் செய்தி அவனுக்கு கிடைத்தது. ஐஸ்வர்யாவுடன் அவனுக்கு செய்த நிச்சயதார்த்தத்தன்று மிகவும் மன உளைச்சலில் இருந்தவனுக்கு கதிர் கவிலையா பற்றி கூறிய போது லயா அவனுடையவள் என்று மகிந்தன் முடிவெடுத்ததும் அவன் போனில் இந்த டீலிங் பற்றிய முதல் அறிவிப்பு அவனுக்கு கிடைத்தது. அதன்பின் கவிலையா அவனுடைய ஆபீஸில் செக்ரட்டரி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அன்று அவன் எதிர்பார்த்த பிஸ்னஸ் டீலிங்கில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அவள் அளித்த ஆலோசனையின் அடிப்படையில் மேற்கொண்ட ஒப்பந்தம் இன்று வெற்றியை அவனுக்கு அளித்தது. மகிந்தனுக்கு கவிலையா அவனுக்கு கிடைத்த பொக்கிஷமாக மனதிற்கு பட்டது. மற்றொருவரின் நிழல் கூட அவளை நெருங்க விட அவன் தயாராக இல்லை. அப்படிப்பட்டவளின் மேல் ஒருவன் இடிக்க வந்ததை அவனால் மன்னிக்க முடியவில்லை. ஆனால் அவன் அறியவில்லை, தன்னுடைய செயல் அவளுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்கும் என்பதை அவன் யோசிக்கவில்லை. தான் கல்யாணம் செய்ய போகும் ஐஸ்வர்யாவிற்கு எவனோ ஒருத்தன் முத்தமிட்டதை பார்க்கும்போது அவனை கொல்ல வேண்டும் என்ற வெறி அவனுக்கு கிளம்பி இருக்க வேண்டும். ஆனால் அதில் அவன் கோபம் கொள்ளாமல் இருந்தது அவள் மேல் அவனுக்கு இருந்த பற்றில்லாத தன்மையை மகிந்தன் உணர்ந்து அக்கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செய்திருக்க வேண்டும். மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே வந்த மகிந்தனுக்கு கவிலையாவுடன் தன் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. எனவே லயா என்ற அழைப்புடன் அவள் கை கோர்க்கும் நோக்குடன் நெருங்கினான் மகிந்தன். அதனை பார்த்த கவிலையா ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று கொண்டு, இதுபோல் என்னை தொட்டு பேசுவது, கையை பிடிப்பது போன்ற செயலை எந்த இடத்தில் செய்ய முற்பட்டாலும் என் அடியால் உங்கள் கன்னம் பழுத்துவிடும் என்றாள். அவள் அவ்வாறு கூறியதை கேட்ட மகிந்தன் கொஞ்சம் சத்தமாக சிரித்தான். பின்பு, உன்னால் முடியும் விஷயத்தை மட்டும் பேசணும் பேபி என்று கூறினான். பின்பு தன் முகத்தில் கொஞ்சம் கடுமையுடன், லயா, நான் இன்று மகிழ்ச்சியான மூடில் இருக்கிறேன், அதனால் நீ பேசியதை நான் பொறுத்து கொள்கிறேன். என்னுடன் பேசும்பொழுது வார்த்தைகளை அடக்கி பேச கற்றுக்கொள் என்றான். மேலும் நீ என்னுடையவள் என்பதனை அக்செப்ட் செய்து கொள்வதற்கு உனக்கு 1 மாதம் நான் டைம் கொடுக்கிறேன்.
அதற்குள் என்னை ஏற்க உன்னை தயார்படுத்திக்கொள் என்றான். மறுநாள் பூங்காவில் வனிதாவுடன் அமர்ந்து இருந்தாள் கவிலையா. என்னடி கவி, பக்கத்து தெருவில் இருந்து என்னை கூப்பிட காரில் வந்திருக்கிறாய், எங்கேயோ என்னை கூப்பிட்டு போகிறாய் என்று பார்த்தால் என் வீட்டு பக்கத்தில் உள்ள பூங்காவிற்கு கூட்டி வந்துள்ளாய். காரில் வைத்து என்னிடம் பேச வேண்டாம் என்று கடிந்தாய். இங்கு வந்தாலும் கவலையோடு அமர்ந்திருக்கிறாய். என்னடி விஷயம் என்றாள் வனிதா அவளிடம். தன் தோழி தன்னிடம் அப்படி கேட்டதும் தன்னை அடக்க முடியாமல் விம்மி அழுத கவிதா தான் வேலையில் சேர்ந்தது முதல் நேற்று ஹோட்டலில் நடந்தது வரை அவளிடம் கூறினாள். அவள் கூறியதை கேட்ட வனிதா, உன்னை வைத்து கொள்ளவும் அந்த ஐஸ்வர்யாவை கட்டிக்கொள்ளவும் நினைக்கிறான் போல அந்த மகிந்தன் என்று கூறி அவனிடம் இருந்து எப்படி தப்பிக்கப் போகிறாய் கவி என்று கேட்டாள். அதற்கு கவிலையா, அதுதான் இப்பொழுது எனக்கு பெரும் யோசனையாக இருக்கிறது வனி. எனக்கு அவன் கொடுத்த 1 மாதத்திற்குள் இதில் இருந்து எப்படியும் வெளிவர வேண்டும். ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் உன்னிடம் என் மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு இதிலிருந்து தப்பிக்க ஏதேனும் யோசனை உன்னிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன். ஆதலால் நான் என் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டு வாசலுக்கு வந்தால் எங்கிருந்துதான் நான் ஹோட்டலில் பார்த்த அந்த மகிந்தனின் ஆட்கள் வந்தார்களோ தெரியவில்லை. என் ஸ்கூட்டிக்கு வழிவிடாமல் மறைத்து கொண்டு நின்றார்கள். நான் அவர்களிடம் எதற்கு வழி மறிக்கிறீர்கள் என்று கேட்டால், மேடம், நீங்கள் எங்கே போக வேண்டியது என்றாலும் காரில் தான் போக வேண்டும் என்று சார் கூறியுள்ளார் என்று அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள் கார் என் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டது. என் ஸ்கூட்டியை வழிமறித்து அவர்கள் பேசுவதை பார்த்த என் குடும்பமே வெளியே வந்துவிட்டது. அவர்களிடம் என் அப்பா ஏன் என் மகளின் வண்டியை வழிமறிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் என் அப்பாவிடம் மகிந்தன் சாப்ட்வேரின் செக்ரட்டரி போஸ்டில் உள்ள எங்கள் கவிலையா மேடத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும்படி எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் ஸ்கூட்டியில் செல்வது போவது என்றாலும் காரில் போகும்படி பாதுகாப்பற்றது. எனவே அவர்கள் எங்கு போவது என்றாலும் காரில் போகும்படி பார்த்து கொள்ளுமாறு எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றார்கள். அப்பொழுது என் குடும்பத்தாரிடம் எப்படி உண்மையை சொல்ல வேண்டும் என திணறி நான் என்னை பெற்றவர்களிடம் நான் வனிதாவை பார்த்துவிட்டு வந்த பிறகு உங்களிடம் கூறுகிறேன் என்று கூறி காரில் ஏறி உன்னை பார்க்க வந்துவிட்டேன் என்றாள் கவிலையா. மேலும் நான் வேலைக்கான ஒப்பந்தத்தை கவனிக்காமல் நானாகவே வேலையை விட்டு நின்றால் 50 லட்சம் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டுள்ளது போல கையெழுத்திட்டு விட்டதையே எனது பெற்றோரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மகிந்தனை பற்றி அவர்களுக்கு தெரிந்தால் என்ன செய்வார்களோ என்று பயமாக இருக்கிறது என்று கூறினார். அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர்களை தேடி அங்கேயே ஈஸ்வரன் வந்துவிட்டார். கவி என்ற அழைப்பதை பார்த்து திரும்பிய கவிலையா, அப்பா, உங்களுக்கு எப்படி நாங்கள் இங்கு இருப்பது தெரிந்தது என்று கேட்டார். அதற்கு ஈஸ்வரன், உன்னை தேடி வரும் வழியில் பூங்கா வாசலில் நீ வந்த காரை பார்த்து உள்ளே வந்தேன் என்றவர் என்ன பிரச்சனை என்று கேட்டார். தன் தந்தையிடம் தன் மகிந்தனை சந்தித்தது முதல் நேற்று நடந்தது வரை அனைத்தையும் கூறினாள் கவி. மகள் கூறியதை கேட்ட ஈஸ்வரன் இடிந்து போய் அமர்ந்து விட்டார். பின் தன்னை சிறிது திடப்படுத்தி கொண்டு, நம்மால் அவர்களிடம் மோதி தப்பிக்கும்படி ஆள்பலமும் பணபலமும் இல்லை. இது பெண் பிள்ளை பற்றிய விவரம். இதை நான் வெளியில் சொல்வதால் உனது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அதனால் நம்மால் இதை வெளியில் சொல்லவும் முடியாது. மேலும் அவன் சொல்லியுள்ள இந்த 1 மாத காலத்தில் நாம் எப்படியாவது இதில் இருந்து தப்பிக்க வழி கண்டறிய வேண்டும். உனக்கு எதுவென்றாலும் இந்த அப்பா துணை இருப்பேன் என்றார். இப்பொழுதே உன் அம்மாவிடம் இதை நீ சொல்ல வேண்டாம். நான் நேரம் பார்த்து உன் அம்மாவிடம் சொல்லிக் கொள்கிறேன் என்றார். இனி உன்னிடம் அவன் முறை தவறி பேசினாலோ அல்லது தவறாக நடக்க முயன்றாலோ உடனே நீ வேலையை விட்டு வந்துவிடு கவி. நான் 1 மாதத்திற்குள் என் தலையை அடமானம் வைத்தாவது 50 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார். அவர் சோர்வுடன் எழுந்து, நீங்கள் இருவரும் பத்திரமாக வாருங்கள், நான் முன்னால் போகிறேன் என்றார். சோர்வுடன் நடந்து போகும் தந்தையை பார்த்தபோது கவிலையாவின் துக்கம் அதிகரித்தது. கதிர் மகிந்தனுடன் அவனுடைய ரெசார்ட்டில் உள்ள கடல் பார்த்து அமைந்திருந்த மேற்கூரை மட்டுமுள்ள டீ டேபிளில் எதிரில் உள்ள இருக்கையில் உட்கார்ந்திருந்தனர். கதிர் குழப்பத்தில் இருந்தான். ஆனால் மகிந்தன் கனவுகள் சுமந்த மலர்ந்த முகத்துடன் இருந்தான். மகிந்தன் கதிரிடம், இப்ப என்ன ஆச்சு என்று இப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு கதிர், இங்க பார் மகிந்தன், நான் உனக்காக உன் பிஸ்னஸுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்கிறேன். ஆனால் இனி பெண்களிடம், அதுவும் உன் வாழ்க்கையில் பங்கெடுக்க என்று நீ தேர்ந்தெடுத்திருக்கும் ஐஸ்வர்யா, கவிலையா இருவர் விஷயத்தில் மட்டும் என்னை ஈடுபடுத்தாமல் விட்டுவிடு என்றார்.
அதற்கு மகிந்தன், ஐஸ்வர்யாவை நான் தவறுதலாக தேர்ந்தெடுத்தேன். ஆனால் என் லயாவை எனக்கு அடையாளம் காட்டியவன் நீதான் கதிர் என்றான். நீ சொன்னது போல் ஐஸ்வர்யா உன்னுடைய தவறான தேர்வு என்று தெரிந்தும் நீ ஏன் அவளுடனான உன்னுடைய கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செய்யவில்லை மகிந்தன் என கேட்டார். அதற்கு மகிந்தன் கதிரிடம், நான் ஐஸ்வர்யாவுடனான கல்யாணத்தை நிறுத்தினால் என் குடும்பத்தின் முதல் அடையாளமான எஸ்விஎன் மோட்டார் கம்பெனி என் குடும்பத்தை விட்டு வேறு குடும்பத்திற்கு சென்றுவிடும். உனக்கே தெரியும் கதிர், இப்பொழுது எனக்கு பல தொழில்கள் இருந்தாலும் என்னை அடையாளம் கூறுபவர்கள் எஸ்விஎன் மோட்டார் கம்பெனியின் வாரிசு என்றுதான் கூறுவார்கள் என்றார். அதற்கு கதிர், நீ சொல்வது சரிதான், உன் குடும்பத்தின் அடையாளம் அது. ஆனால் அன்று ஐஸ்வர்யா அந்த அஜயுடன் என்று கூறி ஹோட்டல் சோலாவில் நடந்த அத்தனையும் கூறினான். என்னால் ஐஸ்வர்யாவை தடுத்து வீட்டிற்கு அனுப்ப முடியவில்லை என்றார். மேலும் அந்த அஜய் அவளை தன்னுடன் அழைத்து சென்றது நல்லதல்ல. இது போன்ற செயல்களை கல்யாணத்திற்கு பிறகும் தொடர்ந்து செய்தால் உன் குடும்பம் கௌரவம்தான் பாதிக்கும் என்றான். அவன் கூறியதை கேட்ட மகிந்தன், என்னால் ஐஸ்வர்யாவை எப்பொழுதுமே மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவளுக்கு தேவை ஒரு மல்டி மில்லியனரி மனைவி என்ற அந்தஸ்து. எனக்கு தேவை என் குடும்ப அடையாளமான எஸ்விஎன் மோட்டார், தட்ஸ் ஆல் என்றான். எனக்கு ஊர் அறிய கல்யாணம் முடிவது ஐஸ்வர்யாவுடன் தான். ஆனால் ஊருக்கு தெரியாமல் எனக்கு அடுத்த மாதம் கவிலையாவுடன் கல்யாணம் முடியப் போகிறது. அதனால் எனக்கு முதல் மனைவி கவிலையா தான் என்றான். அவன் கூறியதை கேட்ட கதிர், இதற்கு கவிலையா ஒத்துக்கொள்ள வேண்டுமே, எனக்கு என்னவோ இதற்கு கவி ஒத்துக்கொள்வாள் என்று தோன்றவில்லை என்றான் கதிர். நேற்று நான் கவிலையா வீட்டிற்கு அருகில் உள்ள பூங்காவின் வாயிலில் உன் கார் நிற்பதை பார்த்து அங்கு போனால் நம் ஆட்கள் கவிலையாவை பூங்காவிற்கு உன் காரில் கூட்டி வந்த விவரத்தை என்னிடம் கூறினார்கள். அவர்கள் என்னிடம் கூறிக்கொண்டு இருக்கையில் கவிலையாவின் அப்பா பூங்கா வந்தார். அவர் வருவதை பார்த்து நான் எதற்கு வந்துள்ளார் என்று கண்டறிய உள்ளே சென்றேன். அவர்கள் ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து இருந்தார்கள். நான் அந்த மரத்தின் பின்புறம் சென்று நின்று அவர்கள் பேசியதை கேட்டேன் என்று அவர்கள் பேசியதை கூறினான். உன்னிடம் 50 லட்சம் பணத்தை ஒரு மாதத்தில் புரட்டி கொடுத்து கவிலையாவை வேலையிலிருந்து நிறுத்தப் போகிறார் என்றான். அவன் கூறியதை கேட்ட மகிந்தன் சத்தமாக சிரித்து, என் பேபியை என்னிடம் இருந்து பிரிக்க வெறும் 50 லட்சம் கொடுக்க பார்க்கிறார் என் மாமனார். லயா இஸ் மை லைஃப். அவள் என்னுடைய புதையல். யாருக்காகவும் எதற்காகவும் அவளை மிஸ் பண்ண மாட்டேன் என்று ஆழ்ந்த குரலில் கூறினார் மகிந்தன். கடந்த ஒரு வாரமாக கவிலையாவிற்கு அலுவலகத்தில் புது ப்ராஜெக்ட் காரணமாக வேலை தொடர்ந்து இருந்தது. மகிந்தன் வேறு ஒரு அலுவலில் பிஸியாக இருந்தால் புது ப்ராஜெக்டின் முழு பொறுப்பும் கவிலையாவின் பொறுப்பில் விடப்பட்டிருந்தது. அவன் மதியம் 3/4 மணி நேரம் மட்டும் அங்கு வந்து அன்றைய பணிகளை அறிந்து செல்வான். அவ்வாறு அவன் வரும் நேரத்தில் கவிலையாவிற்கு முள்ளின் மேல் இருப்பது போல் இருக்கும். அவன் வரும்போது உமாவின் வணக்கத்திற்கு பதிலாக தலையை அசைப்பவனின் வாய் லயா கம் வித் மீ என்று கூறிக்கொண்டு நேராக அவனின் ரூமிற்குத்தான் செல்வான். முதல் நாள் அவன் அவ்வாறு கூப்பிட்டு செல்லும்போது அங்கு போக தயங்கி நின்றவளை திரும்பி பார்த்து, ஏன் அங்கேயே நிற்கிறாய் என்று கேட்டான். அதற்கு கவி கூறினான், பாஸ், உங்களுடைய பர்சனல் ரூமிற்கு வர எனக்கு இஷ்டமில்லை. என்னுடைய ஆபீஸ் வேலையை இங்கேயே செய்து கொடுக்க முடியும் என்றான். அதற்கு மைந்தன், நீ இவ்வாறு என் சொல் பேச்சு கேட்காமல் என்னை கோபப்படுத்தினால் நான் உனக்கு கொடுத்திருக்கும் 1 மாத நேரத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றவன் சிறிது யோசிப்பது போல் பாவனை செய்து, உன் அப்பா உங்கள் வீட்டை விலை பேச புரோக்கரை இன்று காலை சந்தித்து பேசியிருந்தார் என்று கூறியவன் கவிலையாவின் அருகில் வந்தவன், நான் நினைத்தால் உன் வீட்டை விற்க முடியாமல் செய்ய முடியும் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கூறினான். அவளுக்கு அப்பா வீட்டை விலை பேசியது என்று அவன் கூறியது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் அவள் அது பற்றி பேச நினைக்கையில் அவன் திரும்பவும் வா என்று கூறி அறையை நோக்கி சென்றான். கவிலையாவிற்கு ஏனோ அவள் அப்பாவையும் வீட்டையும் பற்றி அவன் பேசியதும் பயம் அடிவயிற்றில் இருந்து கிளம்பியது. அவளுக்கு எந்த பாதிப்பு என்றாலும் எதிர்த்து நிற்கும் தைரியம் இருந்தது. ஆனால் அவள் குடும்பத்துக்கும் வீட்டிற்கும் ஏதாவது பாதிப்பு என்றால் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எனவே அதிர்ச்சியை கண்களில் பிரதிபலித்தபடி அவன் பின்னால் சென்றான். உள்ளே சென்றதும் கவிலையாவிடம் மகிந்தன் கூறினான், ஏற்கனவே நான் சொன்னது போல் என்னை எதிர்த்து நிற்பது பேசுவதும் உனக்கு நல்லதல்ல. உன் அப்பாவை எனக்கு பணம் கொடுக்கும் நினைப்பிலிருந்து மாறச் சொல் லயா. நீ என்னை விட்டு விலகிச் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்றான். அவன் கூறியதை கேட்ட கவிலையா, நீ நினைப்பது கனவில் கூட நடக்காது. அப்படி என்னை நீ நிர்பந்தத்தில் நிறுத்தினால் என் உயிரை விடுவேனை தவிர உன்னுடைய எண்ணம் பலிக்காது என்றான்.
அதற்கு மகிந்தன் கண்களில் சீற்றத்துடன் சிட் என்று கூறி மேஜையில் தன் கைகளால் பலமாக ஒரு குத்து குத்தினான். பின், நீ ஏன் என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய்? நான் இதுவரை யாரிடமும் இதுபோல் பொறுமையாக பேசியது கிடையாது என்றவன் அவளுடைய கண்களை பார்த்தான். அதில் பயம், கோபம் இரண்டையும் மாறி மாறி பிரதிபலிப்பதை பார்த்தவன் அக்கண்கள் தன்னை காதலுடனும் ஆசையினுடன் பார்க்க ஏக்கம் கொண்டான். தன்னை சிறிது நிதானப்படுத்தி கொண்டு, ஓகே பேபி, நீயா நானா பார்த்து விடலாம் என்றவன் லெட்ஸ் கோ டு அவர் ஒர்க் என்றவன் அன்றைய வேலையை பற்றி கேட்டு அறிந்து கொண்டான். மறுநாள் என்னென்ன வேலைகளை முடிக்க வேண்டும் என்று கூறி அவர்களின் வேலையை பற்றிய விஷயத்தில் இருவரும் கவனம் செலுத்தினர். இன்றும் அதேபோல் கவிலையாவுடன் அவள் ரூமிற்குள் வந்தவன் லயா 1 கப் காஃபி என்று கூறியவன் அவள் காபி தயாரித்து கொண்டு இருக்கும்போது கபோர்டில் இருந்து உடையை எடுத்தாள். அவனிடம் காபியை கொடுக்க வந்தவளும், நீ போய் அந்த ரெஸ்ட் ரூமில் இந்த உடையை மாற்றிக்கொண்டு என்னுடன் கிளம்பு என்று கூறினான். அவள் அசையாது நிற்பதை பொருட்படுத்தாமல் அவள் முன்னையே அவன் உடுத்தி இருந்த ஃபார்மல் உடையை களைத்துவிட்டு வேறு உடைக்கு மாறினான். அவனின் செயலில் சீ என்ற வார்த்தையை உதிர்த்து திரும்பி நின்றவளிடம் மகிந்தன் சிரித்து கொண்டு, உன் டார்லிங்கின் 6 பேக்ஸ் பாடியை பார்க்க வெக்கமா பேபி? என் கனவுபடி பார்த்தால் நமக்கு உன்னை போல் ஒரு பெண் குழந்தையுள்ளது என்றான். அவன் கூறுவதை கேட்க பிடிக்காமல் தன் காதுகளை மூடியவள், காதில் உன் அப்பா நமக்காக காத்து கொண்டிருக்கிறார், வேகமாக கிளம்பு என்றவன் அவள் நம்பாது பார்ப்பதை பார்த்தவன் தன் ஐபோனில் அவளின் தந்தைக்கு டயல் செய்து பேசியவன், மிஸ்டர் ஈஸ்வரன், உங்கள் டாக்டரை என்னுடன் கிளம்பி வர சொல்லுங்கள் என்றான். அதனை வாங்கி தன் காதிற்கு வைத்தவள் அதில் ஈஸ்வரனின் குரல் வந்தது. கவி, நீ கிளம்பி வா என்று கூறி தொடர்பை துண்டித்து விட்டார். தன் அப்பா வா என்று கூப்பிட்டதும், பாஸ் வாருங்கள் போகலாம் என்று கவிலையா அவசரப்படுத்தினார். அவள் கூப்பிட்டதும் மகிந்தனுக்கு அன்று லயா அவனுடைய ரெஸ்ட் ரூமை பயன்படுத்த மறுத்தது நினைவு வந்தது. மனதிற்குள் சிரித்து கொண்டே அவன் இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுவதை போல் பாவனை செய்தான். கவிலை அவள் பொறுமை காக்க முடியாமல், பாஸ் அப்பா காத்திருப்பார் என்று மறுபடியும் அவனை பார்த்து கூறினார். அவள் அவ்வாறு கூறவும் மகிந்தன், நான் உன்னை கூட்டிச் செல்ல வேண்டுமென்றால் நீ என் ரெஸ்ட் ரூமை பயன்படுத்தி இந்த உடையை மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று கூறினான். அவன் அவ்வாறு கூறவும் திரும்பவும் அவள் தயங்கி கொண்டு நிற்பதை பார்த்தவன் திரும்ப ஈஸ்வரனுக்கு ஃபோன் செய்தான். மிஸ்டர் ஈஸ்வரன், உங்கள் மகள் என்னுடன் வர யோசிக்கிறார்கள், என்ன செய்ய? நம் டீலிங்கை கேன்சல் பண்ணிவிடலாமா என்று கேட்டான். பின்பு ஃபோனில் ஸ்பீக்கரை ஆன் செய்தான். ஈஸ்வரன் தன் மகளிடம், நான் சொல்கிறேன் என்றவர், கவி உடனே கிளம்பி வா, இங்கு நான் மிகவும் நெருக்கடியான சூழலில் உள்ளேன் என்று கூறினார். அவர் அவ்வாறு கூறவும், அப்பா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா என்று கேட்டார். அதற்கு, நீ முதலில் கிளம்பி வா என்றார். உடனே சரிப்பா, நான் இதோ கிளம்பி வருகிறேன் என்று கூறி தொடர்பை துண்டித்தார். மகிந்தனை பார்த்தார். அவன் கிளம்பும் எண்ணம் இல்லாமல் ரிலாக்ஸாக உட்கார்ந்து கொண்டு இருந்தான். வேறு வழி இல்லாமல் கவிலையா அவன் எடுத்து வைத்திருந்த கவரை எடுத்துக்கொண்டு ரெஸ்ட் ரூம் சென்றான். புடவை உடுத்தி வெளியில் வந்த கவிலையாவை இமைக்க மறந்து பார்த்தான் மகிந்தன். அந்த மெரூன் கலர் டிசைனர் புடவையில் முகத்துக்கு சற்று மேக்கப் இல்லாமல் இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா என்று அவன் மெய்மறந்து பார்த்தான். வெளியில் வந்த கவிலையா போகலாமா என்று கேட்டான். அவள் அருகில் சென்றவன், போகலாம் பேபி, அதற்கு முன் என்று அவள் கைப்பிடித்து கூட்டி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அவளை அமர வைத்தான். அவன் கைப்பற்றியதும் சட்டென உதறப்போனவளின் கையை இறுக்கி பிடித்த மகிந்தன், உன் அப்பாவிடம் வேகமாக போகணும் என்றால் நான் சொல்வதையும் செய்வதையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குலைந்த குரலில் கூறியபடி அவளை உட்கார வைத்தவன் அவள் கழுத்தில் அந்த புடவைக்கு பொருத்தமான கழுத்தாரமும் $1 கூடிய மெல்லிய சங்கிலியும் காதில் ஜிமிக்கியையும் அவனை போட்டுவிட்டான். அவனின் இச்செயலை தடுக்க முடியாமல் அவள் அப்பாவின் நிலையால் அவள் கண்களில் கோபத்தின் காரணமாகவும் இயலாமையின் காரணமாகவும் கண்ணீர் அருவி போல வழிந்தது. அவள் கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் மகிந்தனுக்கு கோபம் வந்தது. உடனே தன் கையை அகற்றிவிட்டு அவளிடம் கண்ணீரை துடைக்கச் சொல்லி அவளுடன் அவ்வறையை விட்டு வெளியில் செல்ல முயன்றான். அதற்கு கவிலையா, பாஸ் ஒரு நிமிடம் என்றவளை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன என்று கேட்டான். அதற்கு கவிலையா, இந்த ரூமிற்கு பின் வாயில் வழியாக வெளியில் செல்லலாமா என்று தயக்கமுடன் கூறினான். அதற்கு ஏன் என்று கேட்டவனிடம், நாம் இருவரும் இப்படி காஸ்டியூமில் வெளியில் சென்றால் எல்லோரும் என்னை தவறாக நினைப்பார்கள் என்று கண்ணீர் தழும்ப கூறினாள். அவ்வாறு அவள் கூறியதும், இந்த நிமிடம் முதல் உன்னை தப்பான பார்வை பார்க்கக்கூட எவனுக்கும் தைரியம் வராது. இப்படி நாம் போவதால் நீ என்னுடையவள் என்று உன்னை மரியாதையாகத்தான் பார்ப்பார்கள் என்று கூறி அவள் கைப்பிடித்து தரத்தரவென்று இழுத்து கொண்டு அவ்வறையை விட்டு வெளியில் வந்தவன் அவள் கையை விடாமல் பிடித்த வண்ணம் தன் காருக்குள் போய் ஏறிக்கொண்டான்.